மதுரை, திருச்சி, தேனி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தூத்துக்குடியில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என்று கணிப்பு. ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை. காலை மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் பிற்பகலில் மழை. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏகனாபுரம் ஏரி நிரம்பியது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள குணகரப்பாக்கம் பகுதியில் தரைப்பாலம் மூழ்கியது. சென்னை அருகே பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து 1280 கனஅடியாக உயர்வு. கொசஸ்தலை ஆற்றில் நீர்த்திறப்பு 2000 கனஅடியாக அதிகரிப்பு. உடல் எடை குறித்து கடந்த வாரம் கேள்வி எழுப்பிய போதே வருத்தமடைந்ததாக நியூஸ் 18க்கு நடிகை கௌரி கிஷன் பேட்டி. அனைத்து தரப்பினரும் ஆதரவளிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கருத்து. போன வாரம் நடந்த பிரஸ் மீட்லயும் அது ஒரு கமெண்டா சொன்னாங்க. அதுவே கொஞ்சம் ஒரு செகண்ட்ல சொன்னதுனால எல்லாரும் சிரிச்சாங்க, அப்படியே அது போச்சு. ஆனா எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. யுனானிமஸ்லி எனக்கு சப்போர்ட் பண்றாங்க, விச் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட். பிகாஸ் சொசைட்டி மாறுதுன்னு ஒரு இது. நடிகை கௌரி கிருஷ்ணனிடம் யூடியூபர் அநாகரிகமாக கேள்வி கேட்டதற்கு நடிகர் சங்க தலைவர் நாசர் கண்டனம். எங்கள் சகோதரிக்கு நடந்தது வன்மையான கண்டனத்திற்குரியது என்று அறிக்கை. நடிகை கௌரி கிருஷ்ணனின் எடை குறித்து கேள்வி எழுப்பிய யூடியூபருக்கு குஷ்பு கண்டனம். ரோகிணி, சின்மயி உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் எதிர்ப்பு. சென்னை தண்டையார்பேட்டையில் குப்பை லாரி மோதியதில் சிறுமி உயிரிழப்பு. உறவினருடன் சென்றபோது நிகழ்ந்த துயரம். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர் தாமதம் செய்வதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு ஆளுநர் மாளிகை மறுப்பு. 81% மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் 13% மசோதாக்கள் குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் விளக்கம். திமுகவை அழித்து விடலாம் என்று யாரோ புறப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. எந்த கொம்பனாலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்று திட்டவட்டம். இன்றைக்கு யாரோ கிளம்பி இந்த கழகத்தை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே, அவர் கனவெல்லாம் நிச்சயம் எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். திரைப்புகழை கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் சிலர் மாய பிம்பத்தை உருவாக்குகின்றனர். தாவேக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி. அதிமுகவின் இரு அணிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கூறியது பாஜக தான். தானும் அதையே தான் கூறியதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. என்னை அழைத்தவர்கள் பிஜேபி தான். அழைத்து இரு இயக்கங்களையும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கூறியதும் அவர்கள்தான். நானும் அதையே தான் சொன்னேன். இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்களை விட்டால் உங்களுக்கும் மாற்று இல்லை. ஆகவே எங்களை தமிழ்நாட்டுடைய அரியணையை அமர்த்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது என்று எடப்பாடி பழனிசாமி கூறியதற்குத்தான் 2 நாட்களுக்கு முன்பு பதிலடி கிடைத்தது. முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்தான் என்று தாவேக தீர்மானம் குறித்து சூசகமாக பேசிய செங்கோட்டையன். நாமக்கல்லில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெரிய கட்சி கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாகிவிட்டது என்று நாம் சொன்னதற்கு பிறகு நேற்றைய முன்தினம் நிலை என்ன ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் யாரும் செய்யாத பித்தலாட்டம் செய்திருக்கிறார் விஜய் என்று வைகோ விமர்சனம். விஜய் சகட்டு மேனிக்கு பேசி வருவதாகவும் காட்டும். துஷ்டி வைக்க போறவன், இளவு வைக்க போறவன் அந்த வீட்டுல போய் தான் கேட்பானே தவிர, அந்த துஷ்டி வீட்டுக்காரன் இளவு வீட்டுக்காரன் என் வீட்டுக்கு வாரா இளவு கேட்கிறேன்னு தமிழ்நாடு சரித்திரத்திலேயே யாரும் செய்யாத பித்தலாட்டத்தனம். பள்ளி, கல்லூரிகள், பேருந்து, ரயில் நிலையங்களில் திரியும் திருநாய்களை அகற்ற உச்சநீதிமன்றம் ஆணை.
வேலிகளை அமைத்து பாதுகாப்பு தர வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு உத்தரவு. சாலைகளில் ஆடு மாடுகள் திரிவதை தடுக்க மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் ஆணை. பிடித்து கோசாலை மற்றும் காப்பகங்களில் அடைத்துவிட்டு 8 வாரங்களில் அறிக்கை அளிக்க உத்தரவு. வியட்நாமை மணிக்கு 148 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கிய கல்மெதி சூறாவளி. கனமழை மற்றும் வெள்ளத்தால் இதுவரை 114 பேர் உயிரிழப்பு. எலன் மஸ்கிற்கு 10 ஆண்டுகளுக்கு 88 லட்சம் கோடி ரூபாய் ஊதியம். டெஸ்லா நிறுவனத்தின் பங்குதாரர்கள் ஒப்புதல். மதுரை, திருச்சி, தேனி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தூத்துக்குடியில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என்று கணிப்பு. ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை. காலை மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் பிற்பகலில் மழை. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏகனாபுரம் ஏரி நிரம்பியது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள குடகரப்பாக்கம் பகுதியில் தரைப்பாலம் மூழ்கியது. சென்னை அருகே பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து 1280 கனஅடியாக உயர்வு. கொசஸ்தலை ஆற்றில் நீர் திறப்பு 2000 கனஅடியாக அதிகரிப்பு. உடல் எடை குறித்து கடந்த வாரம் கேள்வி எழுப்பிய போதே வருத்தமடைந்ததாக நியூஸ் 18க்கு நடிகை கௌரி கிஷன் பேட்டி. அனைத்து தரப்பினரும் ஆதரவளிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கருத்து. போன வாரம் நடந்த பிரஸ் மீட்லயும் அது ஒரு கமெண்டா சொன்னாங்க. அதுவே கொஞ்சம் ஒரு செகண்ட்ல சொன்னதுனால எல்லாரும் சிரிச்சாங்க, அப்படியே அது போச்சு. ஆனா எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. யுனானிமஸ்லி எனக்கு சப்போர்ட் பண்றாங்க, விச் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட். பிகாஸ் சொசைட்டி மாறுதுன்னு ஒரு இது. நடிகை கௌரி கிருஷ்ணனிடம் யூடியூபர் அநாகரிகமாக கேள்வி கேட்டதற்கு நடிகர் சங்க தலைவர் நாசர் கண்டனம். எங்கள் சகோதரிக்கு நடந்தது வன்மையான கண்டனத்திற்குரியது என்று அறிக்கை. நடிகை கௌரி கிருஷ்ணனின் எடை குறித்து கேள்வி எழுப்பிய யூடியூபருக்கு குஷ்பு கண்டனம். ரோகிணி, சின்மயி உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் எதிர்ப்பு. சென்னை தண்டையார்பேட்டையில் குப்பை லாரி மோதியதில் சிறுமி உயிரிழப்பு. உறவினருடன் சென்றபோது நிகழ்ந்த துயரம். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர் தாமதம் செய்வதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு ஆளுநர் மாளிகை மறுப்பு. 81% மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் 13% மசோதாக்கள் குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் விளக்கம். திமுகவை அழித்து விடலாம் என்று யார் யாரோ புறப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. எந்த கொம்பனாலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்று திட்டவட்டம். இன்றைக்கு யார் யாரோ கிளம்பி இந்த கழகத்தை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே, அவர் கனவெல்லாம் நிச்சயம் எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். திரைப்புகழை கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் சிலர் மாய பிம்பத்தை உருவாக்குகின்றனர். தாவேக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி. அதிமுகவின் இரு அணிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கூறியது பாஜக தான். தானும் அதையே தான் கூறியதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. என்னை அழைத்தவர்கள் பிஜேபி தான். அழைத்து இரு இயக்கங்களையும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கூறியதும் அவர்கள்தான். நானும் அதையே தான் சொன்னேன். இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்களை விட்டால் உங்களுக்கும் மாற்று இல்லை. ஆகவே எங்களை தமிழ்நாட்டுடைய அரியணை அமர்த்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டது என்று எடப்பாடி பழனிசாமி கூறியதற்குத்தான் 2 நாட்களுக்கு முன்பு பதிலடி கிடைத்தது. முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்தான் என்று தாவேக தீர்மானம் குறித்து சூசகமாக பேசிய செங்கோட்டையன். நாமக்கல்லில் நடைபெற்ற நிகழ்ச்சியில்
பெரிய கட்சி கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாகிவிட்டது என்று நாம் சொன்னதற்கு பிறகு நேற்றைய முன்தினம் நிலை என்ன ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் யாரும் செய்யாத பித்தலாட்டம் செய்திருக்கிறார் விஜய் என்று வைகோ விமர்சனம். விஜய் சகட்டு மேடிக்கு பேசி வருவதாகவும் காட்டும். எங்கேயும் துஷ்டி கேட்க போறவன், இளவு கேட்க போறவன் அந்த வீட்டுல போய் தான் கேட்பானே தவிர அந்த துஷ்டி வீட்டுக்காரன் இளவு வீட்டுக்காரன என் வீட்டுக்கு வாரா இளவு கேட்கிறேன்னு தமிழ்நாடு சரித்திரத்திலேயே யாரும் செய்யாத பித்தலாட்டத்தனம். பள்ளி கல்லூரிகள், பேருந்து, ரயில் நிலையங்களில் திரியும் திருநாய்களை அகற்ற உச்சநீதிமன்றம் ஆணை. வேலிகளை அமைத்து பாதுகாப்பு தர வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு உத்தரவு. சாலைகளில் ஆடு மாடுகள் திரிவதை தடுக்க மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் ஆணை. பிடித்து கோசாலை மற்றும் காப்பகங்களில் அடைத்துவிட்டு 8 வாரங்களில் அறிக்கை அளிக்க உத்தரவு. வியட்நாமை மணிக்கு 148 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கிய கல்மெதி சூறாவளி. கனமழை மற்றும் வெள்ளத்தால் இதுவரை 114 பேர் உயிரிழப்பு. எலான் மஸ்கிற்கு 10 ஆண்டுகளுக்கு 88 லட்சம் கோடி ரூபாய் ஊதியம். டெஸ்லா நிறுவனத்தின் பங்குதாரர்கள் ஒப்புதல்.